இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சிட்டி ஆஃப் பக்ரோஸ்க் இது மிக பெரும் பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சைட்ல கூட வீடியோ பதிவுகளோட இருக்கும். பக்ரோஸ்க்ல தோராயமா 60,000 மக்களுக்கும் மேற்பட்ட நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிட்டி முழுவதும் இவாக்குவேட் பண்ணும் பணியில உக்ரைனோட ராணுவம் இறங்கி இருக்கிறாங்க. இது மிக முக்கியமான சிட்டி, மிக பெரிய சிட்டியும் கூட. இந்த சிட்டி டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான லாஜிஸ்டிக்கல் ஹப் உக்ரைனுக்கு. இதுக்கு மேல ரஷ்யா இதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை பயன்படுத்தி மிக பெரும் அளவுல முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டின்ப்ரோ ரிவர் வரைக்கும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பக்ரோஸ்க் சிட்டி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பக்ரோஸ்க்ல இருந்து உக்ரைனியன்ஸ் இவாக்குவேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த சிட்டியை லேஸ்ல விட்டு தர மாட்டாங்க, கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. எப்படி பக்முட்டு இது போல முழுவதும் அழியிற வரைக்கும் சண்டை நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன ரஷ்யா இதை ஈஸியா பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழிகள் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகங்களும் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இது ஒரு மிகப்பெரிய சிட்டி. இப்ப இந்த சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல நின்று ரஷ்யன்ஸ் நாக் பண்ணிட்டு இருக்காங்க டோரை. ஹலோ நான் வரட்டுமா அப்படிங்கறது போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கள நிலவரம் என்ன, அதுவும் குறிப்பா இந்த பக்ரோஸ்க் ஃப்ரண்ட்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவா இந்த பதிவில் நம்ம பார்த்தலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வாட்ஸ்அப்போட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன்னா நம்ம பதிவுகள் போட்டோம் அப்படின்னா உடனே அதுல நோட்டிபிகேஷன் வந்துடும். ரெண்டாவது போட்ட பதிவுகள் பார்த்தாச்சா இல்லையா அப்படின்றது உங்களாலையும் ட்ராக் பண்ணிக்க முடியும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவு போயிடலாம். சின்ன சாரி, ஆக்சுவலா ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கு போக வேண்டிய சூழ்நிலைன்றதுனால டிலே ஆயிடுச்சு, வீடியோக்கள் போட முடியல. இதுக்கு மேல கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் நீ மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும், எந்த ஒரு டிலேயுமே இல்லாம. ஸோ இதுக்கு மேல கள நிலவரத்துக்கு போயிடலாம். இந்த பக்ரோஸ்க்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தரலாம். நம்ம பதிவுக்கு முத தடவை வரீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கா ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் இப்ப எல்லோ கலர்ல வரையிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இப்ப நம்ம பார்க்க போற பக்ரோஸ்க் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டான்பாஸ்க் பகுதியில இருக்கு. டான்பாஸ்க்ல டொனஸ்க் பகுதியில இருக்கு. டான்பாஸ்ங்கிறது லுஹான்ஸ்க் டொனஸ்க் ரெண்டு ஒப்லாஸ்டையும் சேர்ந்த டான்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உக்ரைன் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட கிழக்கு பகுதியில் டொனஸ்க் இருக்கு. சோ டொனஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுன் அப்படின்னா பக்ரோஸ்க், பக்முட்டு, பக்ரோஸ்க் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பகுதிகள். ரெண்டாவது இந்த கிரமட்டாஸ், இது எல்லாமே மிக முக்கியமான டவுன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த பக்ரோஸ்க் பகுதி தான். இப்ப நான் எல்லோ கலர்ல ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். சோ இதுதான் பக்ரோஸ்கோட சிட்டி. இந்த பக்ரோஸ்கோட சிட்டியை ஏன் லாஜிஸ்டிக்கல் ஹப்னு சொல்றாங்கன்னா இந்த எல்லோ கலர்ல லைன்ஸ் தெரியுது இல்லையா, அது எல்லாமே ஹைவேஸ். சோ இந்த பக்ரோஸ்க் சிட்டி சுத்தியும் ஹைவேஸ் இருக்கனால, ஹைவே கனெக்டிவிட்டி இருக்கனாலதான் இத லாஜிஸ்டிக்கல் ஹப் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் லோட் பண்றது ஃப்ரண்ட் லைன். இத ரெட் கலர்ல ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இது இந்த வயலட் கலர்ல இருக்கிறத டான்பாஸ் சொல்லியிருப்பேன். அதாவது எதுக்காகனா இந்த 2014 இருக்கு இல்லையா, சோ அந்த டைம்ல நடந்த சண்டையில இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2022 தான் பிப்ரவரி மாசம் ரஷ்யா உள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த பகுதிகள் இந்த லுஹான்ஸ்க் டொனஸ்க் ரிபப்ளிகன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. உக்ரைனோட கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு பகுதி இது. சோ அதனால அது வயலட் கலர்ல மார்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து முன்னேறி வந்து சில பகுதிகள் பிடிச்சிருக்கிறது ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கும். கிரீன் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரஷ்யா முன்னாடி இந்த பிப்ரவரி வந்தாங்க இல்லையா, சோ அந்த டைம்ல உள்ள வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பின்வாங்கி இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல மார்க் ஆயிருக்கும். சோ இதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம், கீழே மினிமேப்ல பாத்தீங்கன்னா நான் எந்த பகுதியில ஜூம் பண்றேன் அப்படிங்க உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும். சோ எந்த டிலேயுமே இல்லாம இதுக்கு மேல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில ரஷ்யன்ஸ் வந்து வேகமா முன்னேறாங்க அப்படிங்கறது போல சொல்றோம் இல்லையா. ஏன்னா தினம் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் என்டையர் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னதுதான், இந்த டொனஸ்க் பகுதியில தான் இப்ப ஆக்டிவா சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி. தோராயமா ஒரு 150 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ரண்ட் லைன் முழுவதுமே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி நான் பக்முட்ல இருந்து தான் கணக்கு எடுத்திருப்பேன். இப்ப எக்ஸா இப்போ பக்முட்டுக்கு மேல இருக்கக்கூடிய சிவர்ஸ்க்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. சோ 200 கிலோமீட்டருக்கும் மேல மிக பெரும் சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி இதுதான். இப்ப இந்த இடத்துல வேகமா முன்னேறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அதுக்கு வந்து நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க ரஷ்யா இந்த பகுதியில அப்படிங்கிறதுக்கான மேப் இப்ப லோட் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஜூலை மாசத்துல ஃப்ரண்ட் லைன் எதுவா இருந்துச்சு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதனால நான் லோட் பண்ணிடுறேன். இது ஜூலை மாசம்
திக் ரெட்டா மார்க் ஆயிருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் ரஷ்ய வீரர்கள் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அதாவது நான் இப்ப கிரே கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, சோ இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிருக்கேன், தோராயமா தான் மார்க் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 174 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் ஒரு மாசத்துல முன்னேறி போயிருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்ஸும் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கான ஜியோலொகேஷன் இருக்கு. ரெண்டாவது இப்ப நான் மார்க் பண்ணிருக்கிற இந்த ஜூலை மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்குல்ல, இதுவும் உக்ரைன் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் ஆன டீப் ஸ்டேட் மேப்ல இருக்கக்கூடிய லேயர் தான் லோட் ஆயிருக்கு. ரெண்டாவது இப்போ கரண்டா 30ஆம் தேதி ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, சோ இந்த லேயர் லோட் பண்ணிக்கிறதும் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் ஆன டீப் ஸ்டேட் மேப் கொடுக்கக்கூடிய லேயர் தான் லோட் பண்ணிருக்கோம். ரஷ்யா சொல்றதுலாம் நம்ம எதுவும் கண்டுக்க வேணாம். பட் இப்ப இருக்கக்கூடிய கல நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா மிக பெரும் அளவுல முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா. இதுக்கு மேல இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ல எல்லாம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த உக்லிடார். இந்த உக்லிடார்ன்றது மிகப்பெரிய கோட்டையா இருந்துச்சு. உக்ரைனுக்கு 2 தடவை ரஷ்ய வீரர்கள் இந்த பிப்ரவரி மாசம் அந்த பின் வாங்கினதுக்குள்ள அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவை, அதாவது 2022ல இருந்து 2024 வரைக்கும் 2 தடவை ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த ரிபப்ளிக் ஆஃப் தத்ரிஸ்தான் அந்த படைகள் இதெல்லாம் வந்திருந்தாங்க, முன்னேற ட்ரை பண்ணாங்க, பெருமளவுல இழப்புகள் நடந்திருந்தது அப்படிங்கலாம் தெளிவா நம்ம பதிவுகள்ல பார்த்திருப்போம் இல்லையா. அந்த கதையெல்லாம் நம்ம பேசியிருப்போம். திருப்பி சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வரும்ல. ரெண்டாவது இந்த உக்லிடார் எந்த அளவுக்கு கோட்டையா இருக்கு அப்படிங்கறத நம்ம மேப்பிங்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. இந்த சேட்டலைட் இமேஜா இருக்கட்டும், இந்த பில்டிங்ல எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏகப்பட்ட பில்டிங்ஸ் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால ரஷ்யன்ஸ்னால ஈஸியா அதுக்குள்ள ஊடுருவி போக முடியல. ஏன்னா ரஷ்யன்ஸ் போகணும்னா எல்லாமே ஓப்பன் கிரவுண்டா இருந்தது, இழப்புகள் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால முன்னேறி போய் பிடிக்க முடியல. சோ ஒரு மிகப்பெரிய கோட்டையா உக்ரைனுக்கு இந்த உக்லிடார் இருந்துச்சு. இப்ப இதை பிடிக்கிறதுக்காக ரஷ்யன்ஸ் பலமுனை தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா இப்ப இந்த உக்லிடாரை பிடிக்கிறதுக்காக, அப்புறம் இன்னொன்னு ரெட் கலர்ல மார்க் பண்றது எல்லாமே ரஷ்யாவோட ரெப்ரசன்டேஷனுக்கு, உக்ரைன் எல்லோல மார்க் பண்றது எல்லாமே உக்ரைன் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக மார்க் பண்ணிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். சோ இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது இந்த உக்லிடாரை பிடிக்கிறதுக்காக ரஷ்யா முதல்ல இந்த பக்கவாட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இது 30ஆம் தேதியோட லைன். ஆனா 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட் தரப்புலயே ரஷ்யன்ஸ் இந்த புறநகரங்கள்ல பெருமளவுல முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதாவது நான் மார்க் பண்ற இடம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு இடமும் சரி, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இந்த ஒரு இடமும் சரி, அது கூடவே இந்த சைடுல பாத்தீங்கன்னாலும் தெரியும். 28ஆம் தேதி 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்ய தரப்புல இந்த புறநகரங்கள்ல முன்னேறி இருக்கிறாங்கன்னு உக்ரைனியன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது ரஷ்யன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடைனிக்குள்ளேயே ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா இந்த மிக முக்கியமான மரவரிசைகளை சண்டை நடந்துட்டு இருக்கிறதா உக்ரைனியன் தரப்புன்னு சொல்றாங்க. அது எப்படிப்பா இங்க ரஷ்யன்ஸ் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க ட்ரென்ச் லைன் இருக்கும். இப்ப லோட் பண்ணிக்கிறேன், பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க கருப்பு கலர்ல இருக்கும். நான் சேட்டலைட்டுக்கு இருக்கனால தெரிய மாட்டேங்குது, ஸ்ட்ரீட் மேப்ஸ்க்கு மாதிரி தெரியும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரென்ச் லைன். இப்ப சைடுல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். அந்த ட்ரென்ச் லைன் அந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரென்ச் லைன் அங்க இருக்கும். சோ அந்த ஜங்ஷன் பர்டிகுலரா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அந்த ட்ரென்ச்சை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு அதோட எட்ஜ் பொசிஷன்ல ரஷ்யாவோட கொடிகள் பறந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் அந்த ட்ரென்ச் வந்துட்டதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பதிவு என்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா 27ஆம் தேதி ஆகஸ்ட் அப்பவே கிடைச்சிச்சு. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்யா அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் சில பகுதிகளை முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லல, கப்சிப்புன்னு இருக்காங்க. இன்னும் அந்த கொடியேத்தி காமிச்ச பகுதியை முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல ஒத்துக்கிறதுக்கு மனசுல. சரி, ஓகே, இதே இந்த உக்லிடார் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே கொஞ்சம் முன்னேறி போனோம் அப்படின்னா கொஸ்டான்டிவ்கா. இந்த கொஸ்டான்டிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ ரஷ்யன் தரப்புல சொல்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடுல லோட் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைனோட வீரர்கள் கொஸ்டான்டிவ்காவை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க இல்லையா, சோ அவங்க பின்வாங்கி ஓடுறாங்க. அந்த டைம்ல நாங்க ட்ரோன் தாக்குதல் பண்ணோம் பாருங்க அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். அடுத்தது இன்னொரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அது வந்து ரஷ்யன்ஸ் விட்டது. இதுவும் ரஷ்யன்ஸ் விட்டது தான். ரஷ்யாவோட ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டான்டிவ்காவோட எட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடியை நட்டி வச்சுட்டு 2 ரஷ்ய வீரர்கள் வந்து குடுகுடுன்னு ஓடி இருப்பாங்க. ஸோ அதை வந்து டாப் ஆங்கிள் நிப்பாட்டி வச்சு எடுத்திருப்பாங்க ரஷ்யாவோட ட்ரோன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நின்று காட்டுவாங்க. மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ரிவர் ரிசர்வாயர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எட்ஜ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் ரஷ்ய வீரர்கள் கொடியேற்றி இருக்கிறாங்கன்னா இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து இல்லைங்க, இன்னும் சண்டை நடக்குதுங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு சொல்றாங்க. பட் ஆனா அங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு பொசிஷன்ஸே இல்லை.
இது மட்டும் கிடையாது, இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு மேல இப்ப மேப்ல பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம பார்த்துட்டு இருந்தது உக்லிடார். சோ அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா இதுதான் கொஸ்டான்டிவ்கா. இந்த கொஸ்டான்டிவ்கால தற்போதைய கள நிலவரம், அதாவது 30ஆம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி வரைக்கும், இந்த சென்ட்ரல் சிட்டியை தாண்டி சில பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி ஒரு 30-40% வச்சுக்கலாமா வந்துருச்சு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. பேலன்ஸ் இருக்கிற முழு சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கிரே ஜோன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனா ரஷ்யாவோட கூற்றுப்படி இப்ப ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுவதுமே எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது நம்ம பார்த்திருந்த அந்த எட்ஜ் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இந்த இடத்துல நீங்க இந்த டில்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரோன் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் நிப்பாட்டிட்டு ஓடி இருப்பாங்க கொடியை நட்ட வச்சுட்டு. சோ இந்த இடத்துல எல்லாம் ரிவர் இருக்கு இல்லையா, சோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது உக்ரைனியன்ஸ் இந்த ரோடு வழியா தான் பின்வாங்கி போயிருப்பாங்க. சோ அடுத்தது பெருமளவு சண்டை நடக்க போறது இந்த ஆண்டோனிவ்கா, அடுத்தது இந்த கெத்ரினிவ்கா. இதுக்கு அடுத்த அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்யா தரப்பு வந்து எடுப்பாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 00532 இருக்கு இல்லையா, இந்த ரோடோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரென்ச்சையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆகணும். ஆல்ரெடி ஸ்டார்மிங் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒன்ஸ் இது முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, முழு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும்போது மேபி ரஷ்யா அடுத்து இங்க இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஒரு லொகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது கொஸ்டான்டிவ்காவுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மாதிரி போட்டிருக்க, இது வந்து உக்ரைன் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவு தான் இது. இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே தெரியும் ரஷ்யன்ஸ் அங்க குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. சோ தெரிஞ்சுக்கிட்டதுனால உக்ரைனோட ட்ரோன் கண்ட்ரோல் அந்த பகுதியில் இருக்கு. சோ உக்ரைனியன்ஸ் ட்ரோனை பயன்படுத்தி ரஷ்ய வீரர்கள் மேல தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், ரஷ்யன்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்னை வந்து பொசிஷன்ல வச்சுட்டு ஓட கிடையாது, சும்மா அவங்க ஃப்ரீயா ஓடிட்டு இருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட பிரசன்ஸ் அந்த பகுதியில் இல்ல அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ வரைக்கும் ஆர்ட்லரி கண்ட்ரோல், ட்ரோன் கண்ட்ரோல் இருக்காது. காரணம் அந்த போற நகரங்கள் இன்னும் முழுசா இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியில தொடர்ந்து ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இங்க வந்து பின்வாங்கி போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் பக்ரோஸ்க். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் தான் என்டையராவே. சோ அந்த பக்ரோஸ்க்கு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய படைகள் சுத்தி வளைக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பக்கவாட்டு தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேப்ல பார்க்கும்போது புரிய வரும். அதாவது ஜூம் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அது கரெக்டா இங்க இருக்கக்கூடிய பில்டிங் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அந்த வீடியோஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ ரொம்பவுமே முன்னேறி வந்துட்டாங்க ரஷ்யன்ஸ் தரப்புல இருந்து. இப்போ இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இந்த கர்லிவ்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதியில இருந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஏரோ மார்க் போட்டாலே உங்களுக்கு தெரியும், ரெட் கலர்ல மார்க் பண்ணல ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு. சோ ரஷ்யன்ஸ் இந்த பகுதியை நோக்கி முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அப்படி வரும்போது இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்க்குலாம் மிக பெரும் கஷ்டமாயிரும். ஏன்னா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால வேற வழி இல்லாம இங்க இருந்து கூடிய சீக்கிரத்துல உக்ரைனியன்ஸ் பின்வாங்கி போயிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ ரஷ்யாவோட அடுத்த டார்கெட் இந்த பகுதியில இருந்து இந்த குராவிவ்கா இருக்கு இல்லையா, சோ அதுதான் அவங்களோட டார்கெட்டா இருக்கணும். சோ அதனாலதான் இந்த பகுதியில வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கிற புறநகரங்கள் இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்வாங்கி போயிருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப ஃப்ரண்ட் லைனுங்கிறது இங்கெல்லாம் என்னதான் சண்டையே பிடிக்கலனா கூட ரஷ்யா வந்து அவங்களோட வீரர்களை இந்த பகுதியில் நிப்பாட்டி வச்சிருக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையாயிரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தோராயமா தான் வரைஞ்சிருக்கேன். ரியல் இதுல போய் பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் லைன் இன்னுமே அதிகமா இருக்கலாம். மேபி ஒரு 30 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். ஆனா தோராயமா 22 கிலோமீட்டர் வருது. சோ 22 கிலோமீட்டருக்கும் ரஷ்யாவோட வீரர்கள் வந்து நின்னுட்டு இருந்திருப்பாங்க. சோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் தான். ஒன்ஸ் இந்த புறநகரங்கள் எல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிலோமீட்டர் மார்க் பண்ணிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது நான் மார்க் பண்ணிருக்கிறது இங்க கர்லிவ்கால இருந்து என்டையரா இங்க பொபிடா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேல வருது. ரியல் களத்துல இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் கூட வரலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைன் நான் சொல்ற மாதிரி மேபி கூடிய சீக்கிரத்துல ரஷ்யன்ஸ் மட்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து முன்னேறி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த குராஹவ் இருக்கு இல்லையா, இங்க இருந்து மேல இந்த கர்லிவ்கா வரைக்கும் வெறும் 18 கிலோமீட்டர் தான். அப்படியே டோட்டலா ஃப்ரண்ட் லைனுங்கிறது பாதியா கம்மியாயிரும். சோ ட்ரூப்ஸ் எல்லாம் அதிகமா இருப்பாங்க. அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் மிச்சமா இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாத்தையும் திருப்பி ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு ரீடிப்ளை பண்ண முடியும். இதனால ரொம்ப வேகமா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேற முடியும். ரெண்டாவது பிளாங்கிங் அட்டாக்ல இருந்து தவிர்க்க முடியும். பிளாங்கிங்னா பக்கவாட்டு தாக்குதல் இருந்து தவிர்க்க முடியும். சோ ரஷ்யன்ஸும் முன்னேறி போயிட்டு இருக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு சப்ளை லைன்ஸா இங்க இருக்கக்கூடிய ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கனால லாஜிஸ்டிக்கும் நீட்டா கண்ட்ரோல்டா இருக்கும். அதனால இன்னுமே பக்ரோஸ்க்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. அதனாலதான் பக்ரோஸ்க்கு நோக்கி ரஷ்யனால வேகமா போக முடியுது. சப்ளை லைன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த இடத்துல கண்ட்ரோல் எடுக்க முடியல உக்ரைனால அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது எப்படிப்பா நீ கன்ஃபார்ம் இல்லாம சொல்லுவ? ஏன்னா சப்ளை லைனுங்கிறது சும்மா இல்லையா, அவங்களுக்கு வச்சுக்க முடியல, ஆனா இவங்களால மட்டும் வச்சுக்க முடியுதுன்னா எப்படி அப்படின்னா, நான் இப்போ ஈவென்ட்ஸ் வந்து இந்த மந்த் மட்டும் நான் லோடு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு லோடு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்.
அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் டாமினன்ஸ் ரஷ்யாவோடது இருக்கும் இந்த பகுதியில். அது மட்டும் இல்லாம இப்ப முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல ரயில்வே இருக்கு. இதெல்லாம் இந்த மாசத்தோட தொடக்கத்துல இந்த ஆர்ச்சிட்ரேனியா பிடிக்கும் போது அந்த டைம்ல தாக்குதல் பண்ணக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள்லாம் இருக்கும். பட் ஆனா இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன் டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா நம்ம இந்த மாசத்தோட 10ஆம் தேதிக்கு மேல எடுத்துக்கோமே, ஒரு 15ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோமே. சோ சப்மிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவோட ட்ரோன் டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, உக்ரைனோட ட்ரோன் டாமினன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு காரணம் சப்ளை லைன்ஸ் பலது கிடைச்சிருச்சு. சப்ளை லைன்ஸ் அப்படிங்கும்போது எந்தெந்த வழியாலாம் ரஷ்யன்ஸ்னால ஆயுதங்களையும் வீரர்களையும் ஈஸியா முன்னாடி ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சப்ளை லைன்ஸ். அந்த லைன்ஸ் ஆத்விகால இருந்தும் ரஷ்யன்ஸ்னால ஈஸியா சப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது இந்த ஆத்விகாவோட புறநகரத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸை பயன்படுத்தி கூட கொண்டு போய் கொடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே லைன் போகுது, அதை யூஸ் பண்ணி கூட பெருமளவுல ரஷ்யன்ஸ்னால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தேர்ட் லைன் ஆஃப் சப்ளை லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த E50. இப்ப இந்த லைனும் முழுசும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா இன்னும் உக்ரைன் தரப்புல இருந்து ஒத்துக்கல. சோ இதுவும் வந்து முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும்போது மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யானால முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். இதைத்தான் நம்ம கர்ஸ்க்ல சொல்லும் போது சொல்லியிருப்போம். லஜிஸ்டிக்கல் ஹப்னு ஒன்னு உருவானதுக்கு அப்புறமா அந்த லஜிஸ்டிக்கல் ஹப் சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். அது கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு பெரிய ஆர்மியா இருந்தாலும் ஈஸியா தோக்கடிச்சுட்டு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். சப்ளை லைன்ஸ், டிஃபென்ஸ், பக்கவாட்டு தாக்குதல் பண்ணக்கூடாது. பக்கவாட்டு தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ உக்ரைனோட தலை சிறந்த ஆர்மி எல்லாம் கர்ஸ்க்ல இருக்காங்க. திடீர்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீடிப்ளை பண்ணுன்றதுக்காக இங்க கொஸ்டான்டிவ்கால கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா திடீர்னு இந்த கொஸ்டான்டிவ்கால இருந்து ஒரு தாக்குதல், ஒரு மிக பெரும் தாக்குதல் இந்த பகுதியை நோக்கி தாக்குதல் பண்றாங்க. ரெண்டாவது இந்த குரோஹாவ்ல இருந்து ஒரு தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த புறநகரங்கள் இங்க இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் பயன்படுத்தி பண்ணும்போது திடீர்னு பண்ணும்போது ரஷ்யன்ஸ் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட முன்னேற்றம் கம்மியாகும். ரெண்டாவது இங்க முன்னேறிக்கக்கூடிய ரஷ்யர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சுத்தி வளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து உக்ரைனோட ஒரு MP தரப்புன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ப்ராப்பரான பிளான் இருந்தாலே போதும் இங்க முன்னேறிட்டு இருக்கக்கூடிய பெருமளவுல ரஷ்ய வீரர்கள்ல பிரிசனர் ஆஃப் வார்ஸா பிடிச்சிடலாம். ஆனா அதை செய்யாம என்னப்பா கர்ஸ்க்ல உட்காந்து குறைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட MP தரப்பு வந்து கேட்டிருக்காங்க. பட் எனிவே ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. என்ன திட்டம்ங்கிறத செப்டம்பர் மாசம் அமெரிக்கா கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். பட் எது எப்படியோ நம்ம இந்த கொஸ்டான்டிவ்கா வரைக்கும் பார்த்துட்டோம். அப்படியே அந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு மேல வந்தோம்னா கர்லிவ்கா. இந்த கர்லிவ்கால என்ன நடக்குது அப்படிங்கறது பாத்திரலாம். சோ கொஸ்டான்டிவ்காக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சின்ன பகுதிகள் நம்ம அதை பார்த்திருந்தோம். அந்த சிட்டியை சேர்ந்த ஒரு பகுதி தான் அது. சோ இது வரைக்கும் பார்த்திருப்போம். சோ இதுக்கு அப்படியே மேல வந்தோம்னா இந்த பகுதி எல்லாமே பெருமளவு சண்டை நடந்து ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்த பகுதி தான். பட் இந்த இடத்துல எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல. சோ நான் அப்படியே மேல போனோம் அப்படின்னா கர்லிவ்கா. சோ இந்த கர்லிவ்கால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மிக பெருமளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. நம்ம முன்னாடி பார்க்கும்போது இந்த கலினோவ்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா 25ஆம் தேதி கலினோவ் வந்து என்டையரா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 5 நாள்ல ரஷ்யன்ஸ் கலினோவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க, மெமரிக்கையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. சோ இந்த பகுதி இப்ப இந்த ரோட ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. இந்த ரோட ஸ்டேபிள் பண்றதுக்கான சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதிகள்ல எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் வந்து முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த கர்லிவ்கா முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு ரஷ்யர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. இப்போ ஒரு வீடியோ பதிவு செயலோட இருக்கும். அந்த கர்லிவ்கால ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கொடி பறந்துகிட்டு இருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா கர்லிவ்காக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சு முடியுதானா? உக்ரைன் என்ன சொல்றாங்க இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம உக்ரைன் சொல்றதே நம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து கனவுல ஏதோ நடந்திருக்கும். அதை மட்டும் வீடியோ பதிவு எடுத்து ஏதோ ரஷ்யர்கள் வளரிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். பட் ஆனா இப்ப இன்னொரு வீடியோ பதிவு செயலோட இருக்கும். ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அப்படியே பிளாக் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நம்ம இது பல பதிவுகளை சொல்லியிருப்போம். திருப்பி நம்ம புது நபர்கள் வந்திருப்பாங்களா அவங்களுக்காக சொல்லிடுறேன். அதாவது எப்பவுமே பிளாக் ஏத்தும் போது ஒளிஞ்சு உட்காந்துட்டு பிளாக் ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆளே தெரியாம இதோ இடத்துல மறைஞ்சு நின்று பிளாக் விரிச்சு காமிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உக்ரைனோட ஸ்னைப்பர் கண்ட்ரோல், ட்ரோன் கண்ட்ரோல், ஆர்ட்டிலரி கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்துல மறைவான இடத்துல நின்று பேசுவாங்க. இதே பிளாக் மட்டும் ஒரு இடத்துல பறக்குது அப்படின்னா ட்ரோன் கண்ட்ரோல் இருக்காது. அதனால பிளாக் மட்டும் பறக்க விட்டுட்டு அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இது போல நடக்கும். ஃப்ரீயா வந்து இது போல ரஷ்யவர்கள் நின்று கொடியை ஆசி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குதுன்னா உக்ரைனோட எந்த ஒரு பிரசன்ஸுமே அந்த பகுதியில் இல்ல அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் வீரர்கள் ஃப்ரீயா வந்து வெளியே நின்று இது போல கொடிகளை விரிச்சு காமிச்சு வீடியோ பதிவுகள் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு காரணத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த கர்லிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ பதிவுகள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ மேப்ல பார்ப்போம். சோ அந்த வீடியோ பதிவு இந்த சர்ச் இருக்கு இல்லையா, சர்ச் இந்த பகுதி குறிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இருக்கும். நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னாலே சர்ச் போட்டிருக்கோம். சோ அந்த பகுதியில ரஷ்யாவோட கொடி பறக்குது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? மேபி இந்த பகுதியில வந்திருப்பாங்கப்பா, அந்த டைம்ல இருக்கும், அதனால ஏத்தி இருப்பாங்க. மத்த பகுதியெல்லாம் பாரு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற சொல்லியிருப்போம். சோ இந்த கிரே ஜோனா இருக்கிறது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இனிஷியலா வந்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கடைசியா
அந்த வீரர் வந்து கொடியை விரிச்சு காமிச்சிட்டு இருந்தார் இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பகுதியில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான். சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது கர்லோவோட புறநகரங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ தோராயமா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் வந்திருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் இருக்கலாம். இந்த மிர்மிக்கில கூட பெருமளவில் இந்த காட்டுப்பகுதியெல்லாம் முன்னேறி வந்திருக்காங்கன்னா தோராயமா அடுத்தது இங்க பேட்டிலே இப்ப நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதாவது இந்த ஹல்டிஷ்னிஃப்கா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில பேட்டில் நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ரெண்டாவது ரஷ்யன் சோர்சஸ்மே ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ்மே இந்த ஓச்சா ரிவர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பகுதியில மார்க் பண்ண உங்களுக்கு தெரியும், இப்ப மார்க் பண்ணக்கூடிய ரெட் கலர்ல லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. இந்த ரிவர்ங்கிறது இது வரைக்குமே என்ட்ரா இருக்கும், வளைஞ்சு போகும், தோராயமா தான் மார்க் பண்றேன். சோ இது எல்லாமே ரிவர் தான். சோ இந்த ரிவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பகுதிகள் என்னன்னா இந்த அளவுக்கு. பட் ஆனா நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட்ஸும் கிடைச்சிச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கு பார்த்திருப்போம் பக்ரோஸ்க்கு சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு. அடுத்த பதிவுல பக்ரோஸ்க்கு என்ன நடக்குதுன்ற தெளிவா பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.